புதுவையின் இன்றைய முக்கிய செய்திகள். துணை தாசில்தார் தேர்வு நாளை மறுநாள் 2 அமர்வுகளாக நடைபெறுகிறது. மின்துறை பங்கு விற்பனை குறித்து அமைச்சர் நமச்சிவாயம் பதில் அளித்துள்ளார். நோனாங்குப்பம் பாலத்தில் கார் இருசக்கர வாகனம் மோதிய விபத்தில் வாலிபர் ஆற்றில் மூழ்கி பலியானார். இந்திய சட்டத்தில் டிஜிட்டல் கைது என்பது இல்லை என்று முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் விளக்கமளித்துள்ளார். இணையவழி மூலம் பெண்ணை மிரட்டி 9 லட்சம் ரூபாய் பணம் பறித்த வாலிபரை போலீசார் கைது செய்துள்ளனர். புதுவை சட்டமன்ற உறுப்பினர் நேரு மற்றும் சமூக அமைப்பினர் மின்துறை தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கூத்தாண்டவர் கோவில் வாசற்கால் அமைக்கும் பணியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். ரவுடிகள் உட்பட 14 பேர் ஊருக்குள் நுழைய தடை விதிக்குமாறு போலீசார் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கனிடம் பரிந்துரை செய்துள்ளனர். ஓணம் பண்டிகையை முன்னிட்டு மாஹிக்கு சிறப்பு பேருந்து இயக்கப்பட உள்ளது.